பாடலாசிரியர் பா. விஜய் எழுதி இயக்கிய ஒரு ஃபேண்டசி ஹாரர் கமர்ஷியல் படம் தான் இந்த அகத்தியா. அம்மா டெத் பெட்ல இருக்கிறப்போ 30,00,000 இன்வெஸ்ட் பண்ணி ஆர்ட் டைரக்டரா களமிறங்குறாரு அகத்தியாவாகிய நம்ம ஜீவா அவர்கள். அன்பார்ச்சுனேட்லி படம் ஜஸ்ட் லைக் தட்டா டிராப் ஆக, ஹீரோயின் ராஷி கண்ணா குடுக்குற ஐடியாவ வச்சு அந்த பேய் பங்களா செட்ட ஒரு ஸ்கேரி ஹவுஸா வந்துட்டு மாத்துறாரு. அதுக்கு மக்கள்ட்ட நல்ல வரவேற்பும் வந்துட்டு கிடைக்குது. ஆனா ஒரு நாள் அங்க வரக்கூடிய ஒரு பெரிய எடுத்து பையன் மிஸ் ஆக, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றது தான் இந்த அகத்தியா. ஸ்கேரி ஹவுஸ்க்குள்ள நிஜமான பேய் என்ற ஒரு ஐடியா அங்க இருக்கிற ஏன்ஷியன்ட் பொருட்கள் மூலியமா கொஞ்சம் கொஞ்சமா ரிவீல் ஆகிற கதை. ஆக்ஷன் கிங் அர்ஜுன் மற்றும் ஜீவாவோட ஸ்கிரீன் பிரசன்ஸ், அதிக எஃபோர்ட்டோட இருந்த ஆர்ட் ஒர்க்ஸ் அண்ட் இந்த பட்ஜெட்குள்ள அவங்க அச்சீவ் பண்ண அந்த கிராஃபிக்ஸ் குவாலிட்டி, சினிமோட்டோகிராஃபிலாம் வந்துட்டு படத்தோட பாசிட்டிவ். நெகட்டிவ்னு வரப்போ கதையில ஒரு பையன் இந்த ஸ்கேரி ஹவுஸ்க்குள்ள மாட்டிட்டான்னு சொல்லி நான் சொன்னேன்ல, அந்த பையனே நான் தாங்க. ஸ்கேரி ஹவுஸ்லாம் ஒன்றும் இல்லை, உயிரை இருக்கக்கூடிய ஒரு கிரிஞ்சு குரோட்டா வந்துட்டு இந்த படம்ன்றது இருந்துச்சு. இந்தியர்களை அடிமைப்படுத்தி முதுகுல கத்திய வச்சு வரைகிற ஒரு சைக்கோ வெள்ளக்காரன் வில்லன், அவன்கிட்ட போய் கஷ்டப்பட்டு சித்த மருத்துவ பலன்கள், மூலிகைகளோட மகிமைன்னு பேசி சாவர ஹீரோ. இது ஒரு கதைன்னு அதை தெரிஞ்சுக்கிட்டு தாய் மண்ணையும் தாயையும் காப்பாத்துறேன்னு கிளம்புற ஒரு குட்டி ஹீரோன்னு செஞ்சுட்டானுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் கூட பெருசா தெரியல. ஆனா அந்த செகண்ட் ஆஃப்லாம் உங்களுக்கு இந்த சரியா தூக்கம் வராம எதுவும் இஷ்யூலாம் இருந்தா உங்களுக்கான ஒரு தீர்வா அகத்தியா நிச்சயமா வந்துட்டு இருப்பாப்ல. அந்த அளவுக்கு அந்த 2 ஹார்ஸ் 60 மினிட்ஸ் என்ற ரன் டைம் போகுது போகுது அவ்வளோ பெருசா போய்கிட்டே இருக்கு. தேவையே இல்லாத என் இனிய பொன்னிலாவே ரீமிக்ஸ் வரப்போதான் இந்த படத்துல யுவன் மியூசிக்னே எனக்கு தெரியும். கிளைமாக்ஸ்ல வரக்கூடிய பீத்தோவன் பிஜிஎம் தாண்டி தலைவனும் முதுகுல வந்துட்டு குத்திட்டாப்ல. ஓவராலா ஒரு அவுட்டேட்டடான ஓகேஷ் படங்க. சில கிரியேட்டிவ் மொமெண்ட்ஸை தாண்டி ஒரு ஹாரிஃபைங் எக்ஸ்பீரியன்ஸா தான் வந்து எனக்கு இருந்துச்சு. தனக்கு இல்லாதான் குதிப்பேன்னு நினைக்கிறவங்க என்ன மாதிரியே குதிச்சு பல மன வலிகளோட மீண்டு வாங்க.